இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ஆடுகளை வந்து சந்தைக்கு கொண்டு போய் விற்கிறோமா இல்லை வீட்டில் வந்து விற்கிறோமா அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடுகள் வாங்குறதுல நிறைய வந்து ஸ்கேம் நடக்குது இல்லையா, அதை பற்றியும் வந்து சில இதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க அவங்கக்கிட்டேயே போய் கேட்டுடலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை மொதல் பார்க்கணும், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம ஒரிஜினல் கன்னி ஆடு அதை வந்து நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஏன்னா எல்லா ஆடும் வந்து புதுசாக வாங்குறதுக்கு வந்து ஒரே மாதிரி தான் தெரியும். ஒரிஜினல் கன்னி ஆடுனா எப்படி இருக்கும், எப்படி கண்டுபிடிக்கணும், அதை மட்டும் சொல்லுங்கள். வணக்கமுங்க. இப்போ ஒரிஜினல் கன்னியாடு வந்து அந்த மூஞ்சி ராமம் போட்ட மாதிரி இருக்கும்ல, தெரியாமல் நிறையா பேருக்கு தெரியுது, ஒன்றுமே தெரியாதுன்னா இப்போ இதிலேயே மேய் பார்த்தீங்கன்னா இந்த மேயில் அந்த ஒரிஜினல் கன்னியாடு மேயும் அந்த ஒன்று ரெண்டுக்கு செவலை மறையாக இருக்கும். அதை பார்த்துட்டு சில பேர் கேட்பேன். அதனால் அது ஒன்று ரெண்டு இந்த எங்கள் கன்னிக்கடாய்க்கு தான் பிறந்தது. அப்படி வேறு செவலை ஆடுலாம் கொடியாடெல்லாம் வாங்கலை. இதுக்கு பிறந்தது தான் ஒன்று இந்த மர கன்னி இந்த கிடாய்க்கு அப்படி பிறக்கும். ஆனால் நம்ம ஆடு இந்த ஆடு மாதிரி தான் பால் இந்த மாதிரி இருக்கும். நம்ம பார்த்து செக் பண்ணி தான் வச்சுருப்போம். இல்லைன்னா களை வச்சு பற்றி விட்டுருவோம். அதனால் நம்ம ஆடு இந்த மேயில் கன்னியாடு இந்த பார்த்துக்கிட்டு இருக்கே இல்லை ஒரிஜினல் கன்னியாக அடுக. அதனால் இப்போ காஞ்சவள் பாருங்க எப்படி அது எப்படி மேயுதுன்ட்டு. அது வாட்டுக்கு மண்டி ஓட்டு எந்த இறையும் கழிக்காமல் திங்கும். அப்போ கழிக்காமல் நம்ம இறதுனா தானே ஆடாக இருந்தாலும் ஆளாக இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கலாம். அது மாதிரி அது எப்படி மண்டி ஓட்டு கிடாயி ஆடு எப்படி அது வாட்டுக்கு நம்ம தோட்டத்தில் திங்கணும் பாருங்க. அதனால் எந்த தீவனம் போய் வீட்டில் போய் நம்ம பண்ணைக்கு வளர்த்தாலும் சரி, வீட்டில் குளக்கட்டு வீட்டு முறையாக வளர்த்தாலும் சரி, பறந்து முறையாக எப்படினாலும் அது இற கழிக்காமல் நல்லா நல்லா மேயுங்க. எப்படி பட்டை உள்ள எப்படி மண்டி ஓட்டி மேய நீங்கள் பார்ப்பீங்க. பச்சைலாம் போட்டாச்சுன்னா இன்னமும் ஆடு நல்லா வெயிட்டு ஏறும், நல்லாவே இருக்கும். கிணத்து கிடாய் ஆடெல்லாம் ஏதாவது பார்த்தீங்களா குட்டி ஆடு அதில் சோர்ந்து போய் இல்லைன்னா இப்போ கரண்டு போய் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்களா நல்ல உருப்படி தான் இருக்கும். நல்லா தின்னுட்டு நல்லா எந்த இறை நீங்கள் போட்டாலும் கழிக்கவே செய்யாது. இப்போ வந்து நீங்கள் ஏன் வந்து சந்தைக்கு கொண்டு போய் விற்க மாட்டீங்களா, இல்லை எங்கள் வீட்டில் வச்சே வந்து யாருக்கெல்லாம் விற்பீங்க? சந்தைக்கெலாம் இப்போ கொண்டு போக முடியாது. நம்ம வீட்டிலே கொடுக்க ஆளுக்கே நம்ம கொடுக்க முடியல. வளர்ப்புக்கு தான் எதுக்கு வியாபாரி கொடுக்குற மாதிரி இப்போ இல்லை. அது ஏதாவது ஒன்று ஆகாது வயசாகிடுச்சுனா தான் வியாபாரி கொடுக்காது. ஏன்னா இது நம்ம வளர்க்குறது கொடுக்குறதுக்கே வளர்த்துட்டு போக முடியல. நம்ம குட்டியை வளர்ப்பு கொடுத்தாலும் ஒரு போன் பண்ணி கேட்பா எனக்கு குட்டி வேணும், எனக்கு எங்கள் குட்டி நல்லா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதனால் வளர்ப்புக்கே நிறையா கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. வாங்கிட்டு போனவங்களாம் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னே வாங்கிட்டு போனவங்களாம் கூட சென்னையாகி ஈன்றுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போவும் மறுபடியும் கேட்டிருக்காங்க. இப்போ குட்டி கொடுத்துட்டு இப்போ இல்லை, சின்ன குட்டியாக இருக்குது. அதனால் நம்ம ஆட்டுக்குட்டி தரமாக எங்கன்னா ஓனாலும் பேர் சொல்லணும். நம்ம 10-500 ரூபாய்க்கு வேண்டி பார்க்கல. நம்மளை மாதிரி வளர்க்க ஆசைப்பட்டவங்க வளர்க்கட்டுமுங்க வேண்டி தான் சொல்கிறதும் சொல்லி கொடுப்போம். நல்ல குட்டியை தான் கொடுப்போம். அது ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா கொடுக்க மாட்டோமே சொல்லிடுவோம் வரும்போதேவும். அதனால் நம்ம ஆடு எந்த இறை எந்த புல் போட்டாலும் எந்த ஏரியாவுக்கும் மழை காலம் குளிர்காலம் எதுக்குனாலும் அட்டாக் பண்ணிக்கிடும். நல்லாவே இருக்கும். எந்த இது நோய் இது வராது. இப்போ இந்த மழை இன்னும் ஆரம்பிச்சிச்சுன்னா மழையிலையும் பார்ப்பேன். மழையிலே காட்டுக்கு பார்த்துட்டோம்னா நனைஞ்சி தான் வரும். வீட்டில் தான் நனையாமல் இருக்கும். செட் நல்லா இருக்குது. அதனால் ஒரு வாட்டுக்கு எந்த இறை போட்டாலும் நமக்கு எங்கே போனாலும் எந்த இது வாங்கினாலும் நீங்கள் குட்டியாக வாங்கி வளர்த்தாலும் நல்லா செட் ஆகி அங்கேயும் போய் ஆடு வையின்ட்டு ஆடாக உண்டாக்கியிருக்காங்க. நம்மகிட்ட வாங்கிட்டு போய் கிடா குட்டியாக வாங்கிட்டு போய் வளர்த்துட்டு விற்றுட்டு ஆடாக உண்டாக்கி தாயாடாக்கியிருக்காங்க. நம்ம குட்டி பார்த்தீங்கன்னா தலையத்துலேயே 2 குட்டி போடும். 3-4 குட்டி வரைக்கும் 5 குட்டி 1-2 ஓடும். 4 குட்டியே கேரண்டி கொடுக்கலாம். 3-4 செவராமல் போட்டுரும். 3 குட்டியை நல்லாவே வளர்த்துக்கிடுங்க. 4ஆவது குட்டிக்கு வளர்க்கணுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட இடம் ஓட்டுட்டு அதை அடைச்சி விடணும். 3 குட்டி சாதாரணமாக வளர்க்கணும். நம்ம ஆடுவே நம்ம ஆட்டை தரத்தை பார்த்தீங்களா, குட்டியும் ஆடும் நம்ம கிடாய ஏதாவது ஆட்டை சாட்டம் நொஞ்சு எதுவுமே இருக்காதுங்க. நம்ம ஆட்டில் 100 ஆடு 150 ஆட்லேயும் நொஞ்சது இருக்காதுங்க. அதை பார்த்துவே எடுத்துக்கிடுவோம். அது எவ்வளோ பசுந்தீவனம் சரி காஞ்சீவனம் அது எவ்வளோ மண்டி ஓட்டு மட்டும் மேதின்னு பாருங்கள். எதையுமே கழிக்காதுங்க. அது வாட்டுக்கு முள் கல் எண்ணத்துக்குனாலும் தாங்கிக்கிடும். மலைக்கு புல்லுக்கு கல்லுக்குள்ளே எதுனாலும் தாங்கி அது வாட்டுக்கு மேயும். காஞ்சது பச்சை என்னத்தை வேணாலும் இன்னும் இறை மட்டும் நீங்கள் நல்லா சில பேர் 1 ஏக்கர் 2 ஏக்கர் போட்டிருக்கவங்க அவங்கள நம்ம குட்டியை வாங்கிட்டு போய் விட்டு பாருங்கள் எப்படி வெயிட்டு போட்டு எப்படி வளருதுன்னு. அவ்வளோ அழகாக வளரும். இறைய கழிக்காது. நம்ம கொஞ்சம் இறை கம்மி 50 ஆட்டுக்கு இறை ஓடுறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் போடுறோம். அதனால் ஒரு டைம் மேட்சை போயிடும். 3 மணிக்கு கட்டாயம் எப்படியும் கறந்து கொண்டு போயிடும். அதனால் காட்டிலே கொஞ்சம் மேய்ச்சிட்டு வந்துடும். வீட்டில் வந்து கொஞ்சம் அவத்தி குழாய் இல்லைன்னா கொஞ்சம் நாற்று அப்படின்னா கொஞ்சம் வேப்பம் குழாய் ஏதாவது கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் போடுவோம். அதாவது ரொம்ப திங்கிற அளவுக்கு இல்லாட்டிலும் கொஞ்சமாச்சும் போடுவோம்.
நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி. அதுக்காகவே காட்டுக்கு எப்படின்னாலும் ஒரு டைம் ஒரு 3 மணி 3:30 மணி 4 மணிக்குள்ளே ஒரு 2 மணி நேரம் லாந்திட்டு வந்துடும். போய் லாந்தினாலுமே அது வகுத்து கொஞ்சம் பிறக்கிடுங்க. அது எப்படி மேதுன்னு பாருங்க. அதனால் நீங்கள் குலை போட்டு வளர்க்குறவங்க நம்ம குட்டியை வாங்கிட்டு போய் வளர்த்தீங்கன்னா நம்ம அழகாக உண்டாகும், அருமையாக உண்டாகும், நல்லா வெயிட்டு இப்போ போடும். நேற்று போட்ட வீடியோவில் வந்து குட்டி ஆடு ஜோடி வந்து 12 ரூபா அப்படி சொல்லிட்டு சொன்னீங்க. நேற்று ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க 8000 ரூபாய்க்கு தருவாங்க, நீங்கள் என்ன 12,000 சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஸ்கேம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து எப்பயுமே வந்து அந்த ஜோடி ஆடு வந்து இங்கே 12 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். நீங்கள் வந்து இதுக்கு என்ன சொல்கிறீங்க? 8000 ரூபாய்க்கு இப்போ நாங்களும் கொடுக்கலாம், கொடுக்க வேண்டாம் ஒன்றும் இல்லை. ஆனால் சின்ன குட்டியாக இருக்கும், இல்லைன்னா இளங்குட்டியாக இருக்கும், குலை கிடைக்காது. இல்லைன்னா அதுக்கு தகுந்த அவங்க கொடுக்க 8000 ரூபாய்க்கு கொடுக்கறதுக்கு தெரியும். அது நம்ம கொடுக்க அந்த மாதிரி நம்ம குட்டி மாதிரி இது இருந்துச்சுன்னா நம்ம குட்டி ஓஷா கூட கொடுத்துடலாம். அது பேட்டை குட்டியாக கொஞ்சம் கரண்டு போய் அண்டு உள்ள குட்டி, இந்த பாம்பு குட்டி நம்ம ஆடு மாதிரி அதை வளர்க்கட்டும், நம்ம குட்டியும் வளர்க்கட்டும் வாங்கி 10 ரூபா 12 ரூபாய்க்கு அதையும் வளர்க்கட்டும். யாருனாலும் சந்தேகப்பட்டவங்க அது 5 இது 5 இல்லை அது 10 இது 10 எது உண்டாகுது எது வெயிட்டு போடுது நம்ம போய் சொல்லி வியாபாரம் பார்க்க தொழில் கிடையாது. நம்மளை மாதிரி வளர்க்குறவங்க நம்பி வளர்க்குறவங்களுக்கு மட்டும்தான். 8000 ரூபாய்க்கு எல்லாருக்கும் நம்ம கொடுக்க தெரியாமல் இருக்குது. யாரும் 7000 8 ரூபாய்க்கிட்ட 7 ரூபாய்க்கிட்ட நான் வெளியில் எடுத்து கொடுத்துருவேன். ஏன்னா நம்ம ஆடு குட்டி வராது, வெளியே எட்டி குட்டி கொடுப்போம். ஆனால் நம்ம குட்டியும் கொண்டு போய் வளர்க்கட்டும். அதையும் 500 1000 பார்க்கக்கூடாது, பார்த்து தான் நஷ்டப்படுது நிறையா பேர். அதனால் 500 1000 பார்க்காதுங்க, தரத்தை பாருங்கள், பொருளை தருங்க, நமக்கு லாபம் தரத்தை பார்க்கவா. அவங்க 8000 ரூபாய்க்கு கொடுத்தா நான் 7 ரூபாய்க்கு நான் உங்கள்கிட்ட 8 ரூபாய்க்கு நான் 7 ரூபாய்க்கு அவங்ககிட்ட எடுத்து தரேன். அது உங்களுக்கு போய் நஷ்டம். அதையும் வளர்த்து பாருங்கள், 8 ரூபாய்க்கு வாங்கி நம்ம குட்டியும் வளர்த்து பாருங்கள், எது பெஸ்ட்டாக வருதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். எதுனால கீழே இறக்கின்னு வைக்கக்கூடாது, தரத்தை பாட்டு வாங்கணும். இது கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லாபம் கிடைக்காது, உண்டாகாது, ஆடை உண்டாக்க முடியாது. அதையும் 8000 ரூபாய்க்கு வாங்கி வளர்த்து பாருங்கள், ஒரு 10 குட்டியை நம்ம குட்டியும் வாங்கி வளர்த்து பாருங்கள். எது உங்களுக்கு லாபம் கிடைக்கும், எது வெயிட்டு போடுது, எது நல்லாவே வருதுன்னு பாருங்கள். ஆட்டில் வந்து நிறையா வந்து ஸ்கேம் வந்து இப்போ நடக்குதுங்க. அவங்க சொன்ன மாதிரி 8000 ரூபாய்க்குலாம் கண்டிப்பாக வந்து கொலை கடிக்கிற குட்டி வாங்கவே முடியாதுங்க. ஏன்னா ஆடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும் அதோட ரேஞ்ச் என்ன, எவ்வளோக்கு விற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் வந்து நம்பிக்கையோடு தான் வந்து இந்த தொழிலே நாங்கள் வந்து, அதாவது இந்த ஆடு வளர்க்குற இதே பண்ணுறோமே தவிர யாரையும் வந்து ஏமாற்றணும் ஸ்கேம் பண்ணோம் அப்படின்றது ஆசையே எங்களுக்கு வந்து கிடையாது. நாங்கள் வந்து அதுக்கு என்ன விலையோ அதைத்தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். நாங்கள் லாபம் கூட அதில் வந்து நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் அந்த ஆட்டோட ரேட் என்னவோ அதை மட்டும்தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். எங்களுக்கும் வர லாபம் கூட நாங்கள் வந்து அதில் சேர்த்து நாங்கள் சொல்கிறதே கிடையாதுங்க. நம்பிக்கையோடு வந்தால் நம்பிக்கையோடு நாங்கள் வந்து வாங்கி தருவாங்க. ஆனால் இந்த ஸ்கேம் பண்ணுறோம் அப்படிலாம் தயவுசெய்து வந்து யாரும் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் அப்படி இருக்கலாம். பட் ஆனால் நாங்கள் வந்து ஒரு மனசாட்சியும் உங்களுக்கும் இருக்கும் எங்களுக்கும் இருக்கும் இல்லையா. நாங்கள் மனசாட்சிப்படி நாங்கள் வந்து இந்த பண்ணையை வந்து நடத்திட்டு வரோம். ஏன்னா வந்து வாங்கி வளர்க்குறோம் அப்படின்றபோது நம்மளும் வந்து வாங்கி வளர்க்குறவங்க தானே. அதனால் வந்து அப்படிலாம் வந்து ஏமாற்ற போகிறது அப்படிலாம் கண்டிப்பாக வந்து கிடையவே கிடையாதுங்க. அதனால் வந்து தயவுசெய்து அப்படிலாம் வந்து யாருமே வந்து இது பண்ணாதீங்க. 8000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா சொன்ன மாதிரி பால் குடிக்கிற குட்டி தான் வாங்க முடியுமே தவிர நம்ம கண்டிப்பாக இந்த இது பண்ணுற குட்டியை வந்து வாங்கவே முடியாது. அதனால் இந்த மாதிரி கமெண்ட் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஓகே, நாங்கள் சந்தையில் விற்கிறதோட எங்கள் வீட்டில் வந்து வாங்கிட்டு போகிறவங்களுக்கு தான் நிறையா வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். வியாபாரிக்கு சொன்ன மாதிரி இந்த கொஞ்சம் வயசான ஆடு அப்புறம் இந்த பல்லு போனது இதை மட்டும்தான் நாங்கள் வந்து வியாபாரிகிட்ட வந்து நம்ம கொடுப்போம். இங்கே பாருங்கள், இந்த வேலி மரத்துக்குள்ளே எப்படி வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா. இது தாங்க எங்களோட ஆட்டோட இது. எங்கே போய் இது பண்ணாலும் அது வந்து மேய தாங்க செய்யும். எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா இதுலேயுமே வந்து வளர்க்கக்கூடிய ஒரே ஆடு வந்து இந்த கன்னி ஆடு மட்டும்தாங்க. சரிங்க, நாளைக்கு பார்க்கலாங்க.